டுடே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டோம்னா சுவர்ண கேரளம் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங்கிற சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது 06/06/2025 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் கேஎல் டைமண்ட்ன்ற பேக்கில் ஜாயின் பண்ணலைன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். இப்போ நம்ம சுவர்ணம் கேரளம் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி காருண்யா ப்ளஸ் லாட்டரிக்குரிய ஒரு ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். 017 ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி என்ன கெஸ்ஸிங் அடித்தான், என்ன ரிசல்ட் அடித்தான்னு பார்த்துக்கிட்டோம்னா குதர்க்கமாக அடிச்சிட்ருக்கான். அதாவது எப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட் நம்ம ரிசல்ட்டை டோட்டலாகவே ரிவீல் பண்ணிடுவோம். வாங்க, இதுக்கு நாள் அதாவது 4ஆம் தேதிக்குரிய ரிசல்ட்டு 715, அதுக்கடுத்து 017 எப்படி கண்டிப்பாக பார்த்தீங்களா? அதுக்கு முன்னாடி 650, அவ்வளோதான் ஆட்டம். அதாவது இங்கே வந்து 0 இங்கே வந்துருச்சு, இங்கே வந்து 5 இங்கே வந்துருச்சு, இங்கே வந்து 0 இப்படி ஏறிடுச்சு, அவ்வளோதான். இந்த 7171 பாரபட்சம் இல்லாமல் அப்படி கண்டினியூ ஆகும், அவ்வளோதான் வித்தியாசம். இதிலேருந்து தான் நம்ம எப்படி எடுத்துருப்போம், ஜஸ்ட்டு மிஸ்ஸில் நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம 3 டிஜிட் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். அதில் வந்து 3 டிஜிட் பாக்ஸில் வந்து 140 ட்ரை பண்ணியிருக்கோம். இதில் 7க்கு வந்துருந்துச்சுன்னா 3 டிஜிட் வின் ஆகிருந்துருக்கும், ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம 3 டிஜிட் புது மாடலாக எடுத்துருக்கோம் இல்லையா, அதில் வந்து ஜஸ்ட்டு மிஸ்ஸு 3 டிஜிட்டில் வந்து 0202029 கொடுத்துருந்தோம், ஓகேங்களா? இதில் வந்து நம்ம சைவர் 2 சேர்க்காமல் 1 இறக்கிருந்தோம்னா இதில் 3 டிஜிட் வின் ஆகிருந்திருக்கும். அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 701 இப்படி இறக்கிருக்கோம். 701 to 791 இப்படி எடுத்துருப்போம். அதாவது 701 to 791 இதுலேயே நம்மளுக்கு வின்னிங் இருக்குது. இதை பாக்ஸாக ட்ரை பண்ணியிருந்தோம்னா இதில் நம்மளுக்கு வின்னிங், சரியான வின்னிங் எடுக்கிறோம். பட் ஆனால் அந்த ஏபி மட்டும் கொலாப்ஸ் ஆகிடுது. 2 நாள் அப்படி தான் கொலாப்ஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. இல்லைன்னா இந்நேரம் ஒரு 3 டிஜிட் வின்னிங்கும் தட்டி தூக்கி இருந்திருக்கலாம். அதுபோக நமக்கு ஆல் போர்டு 0 ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அது நம்மளுக்கு 0 ஏ போர்டு பாஸ், ஓகேங்களா? ஏ போர்டு பாஸ். ஏதாவது ஒரு வின்னிங்கை நோக்கி தான் நம்ம சேனல் போயிட்டுருக்குன்றதுக்கு இதே ஒரு எக்ஸாம்பிள். வாங்க இப்போ நம்ம ஸ்வர்ணம் கேரளம் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை டீட்டெயிலாக பார்த்துருவோம், ஓகேங்களா? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ நம்மளுக்கு தெரியும், புரியும். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸுக்கான ஒரு கெஸ்ஸிங். இதில் ஃபஸ்ட் நம்பர் 215, ஓகேங்களா? ஃபஸ்ட் நம்பர் 215. செகண்ட் ஒன் நம்பர் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 498, ஓகேங்களா? 498. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா அதுக்கடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 639, ஓகேங்களா? 639. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 273. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா இதில் வந்து என்ன நம்பர் நம்மளுக்கு அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இதில் 465, ஓகேங்களா? இது எல்லாத்தையும் டோட்டலாக பாக்ஸாக ட்ரை பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு வேளை 3 டிஜிட் விளாட்றவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் இதை பாக்ஸாக ட்ரை பண்ணிக்கோங்க. இதில் ஒரு வின்னிங் மீட்டிங்கில் இருக்குது, மறக்காமல் போட்டு வின்னிங்கை தட்டி தூக்கிடுங்க. 215 498 639 273 மற்றும் 465 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் தான் இது, ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 3 டிஜிட்
3 டிஜிட்டில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இதில் ஃபஸ்ட்டு நம்பர் 0392 939. இதை எப்படி ட்ரை பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. இதை வந்து நீங்கள் 30 போட்டாலும் சரி, 60 போட்டாலும் சரி, ஓகேங்களா. இல்லைன்னா 12 போட்டாலும் சரி, இப்படி எப்படி வேணால் நீங்கள் போட்டுக்கலாம், சரிங்களா. அதுக்கடுத்து என்ன நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அதுக்கடுத்து இந்த 500 to 509, ஓகேங்களா. இதை இப்படி ட்ரை பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இதில் ஒரு 10 செட்டும் இதில் ஒரு 10 நம்பர் தான் வரும். டோட்டலாக 20 நம்பர் தான் வரும். அதனால் இதை விட்டுறாதீங்க. இதில் எனக்கு தெரிஞ்சு வின்னிங் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆனால் மட்டும் ப்ளே பண்ணிக்கோங்க, சரிங்களா. இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏபிஏசி, ஓகேங்களா. ஏபிஏசியில் ஃபஸ்ட்டு நம்பர் 3993, ஓகேங்களா. நீங்கள் எதுக்கும் பிசியும் சேர்த்துக்குங்க, ஓகேங்களா. ஏன்னா எப்படி வேணால் வரலாம். எக்ஸ்ட்ரா டபுள் அடி அடித்தாலும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தா 5115. நான் போடுறது தான் உல்ட்டா போடுறேன், ஓகேங்களா. மொத்தம் 3 நம்பர் தான். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 5 மறுபடியும் வர்றதுக்கான சான்சஸ் எல்லா அறிகுறியும் இருக்க மாதிரியே இருக்குது, ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 0440. இதான் நம்மளுடைய ஏபிஏசிக்கான ஒரு செட்டிங்கில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கெஸ்ஸிங்கில் இது ஒரு சார்ட், ஓகேங்களா. ஓரளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் ஆல்வோர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான், ஓகேங்களா. இதில் ஃபஸ்ட்டு நம்பர் 4 உள்ளே வரும், ஓகேங்களா. 4 உள்ளே வரும். அதே மாதிரி 5 உள்ளே எடுத்துக்கிடுவோம். அப்புறம் 0 எடுத்துக்கிடுவோம். இந்த 450 மறக்காமல் 3 டிஜிட் பாக்ஸாக ட்ரை பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. 450 மட்டும். ஓரளவுக்கு எல்லா கெஸ்ஸிங் கவர் பண்ணியாச்சு. வேறு எதுவும் உங்களுக்கு கெஸ்ஸிங் தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைய கெஸ்ஸிங் இனிதாக முடிந்தது. மீண்டும் ரிசல்ட் ரிவ்யூவில் சந்திப்போம். டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கே எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர்: திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரளா லாட்டரி கேரளா மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்த அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றி, வணக்கம்.